ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான குல்ஃபி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த நட்ஸை வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதித்து வரும்போது இந்த ஆடையெல்லாம் மேலே வரும். அதையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா 250 or 300 ml வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வத்திருச்சு பால். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸுடைய பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, ஏலக்காய் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதை குல்ஃபி மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் கூட இதை வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வந்து உள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மோல்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 to 10 hours இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே இதை வந்து செய்து வச்சுட்டேன். இப்போது அடுத்த நாள் வந்துட்டு நான் எடுக்கிறேன். நீங்கள் 8 to 10 hours இருந்தாலே ஓகே, போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மோல்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டம்ளர்லைனாலும் இதே மெத்தட் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் குல்ஃபியை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக நமக்கு வந்து டேஸ்டியான குல்ஃபி வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம ஹோம்மேட் ப்ராடக்ட்டை நம்மளே வீட்டில் செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.